யாரை எங்கக்கு படைக்கணும் என்று சொன்னதை அவன் தான் தெரிவு செய்வான். இப்ப அவன் ஒரு முறையில் வச்சுக்கிறான். இந்த உலகத்துல படைக்கப்படுகிற ஒவ்வொருத்தரும் உலகத்தை விட்டு பெய்து தான் ஆகும். யார் எவ்வளவு திறமா இருந்தாலும், எவ்வளவு முஹப்பத்தா இருந்தாலும், தேவையானவராக இருந்தாலும், எங்களுக்கு விருப்பமானவராக இருந்தாலும், இவர் நின்றாத்தான் பல விஷயங்களை சாதிக்கலும், ரொம்ப பொறுமதியானால் என்று நாங்க 1000 2000 சொன்னாலும் அல்லாஹ் சொல்றா எல்லாரும் பேசிட்டாங்க. அப்படி போகாம இங்க நிக்கிறது தான் அல்லாஹ்ட முறை. அல்லாஹ்வோட இரக்கத்தை பெற்றவங்க இங்க நிக்கிறதா முறைன்னு இருந்தா அல்லாஹ் என்ன செஞ்சுக்கணும்? ரசூலுல்லாவை மௌத்தாக்கிக்கப்படாது. என்ன அவங்கள விட பிரயோசனமுள்ள யாசரிகா யாரும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்களையும் மௌத்தாக்கிறார். அவங்க மௌத்தாக முதல்ல குர்ஆன் ஆயத் இறக்கி சொன்னா நீங்கள் மௌத்தாகுவீங்க. இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன். நபியே நீங்களும் மரணிப்பீங்க, உங்களை எதிர்க்கிற காபிர்களும் மரணிப்பாங்க. மௌத் என்ற செய்தி அப்பவே சொல்லியாச்சு. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னான், இந்த உலகத்தில நிரந்தர பிரஜைகள் உத்தரவில்லை. மௌத்தாகாம வாழ்றவங்க அப்படி எவரையுமே நாங்க வைக்கல. வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் குல்த். நபியே உங்களுக்கு முன்னால வந்த மனிதர்கள்ல யாரையும் நிரந்தரமாக வாழ்றவங்களாக வைக்கல. அவ்வளவு பேர் மௌத்தாகும். மவுத் என்பது அல்லாஹ்வோட விதி. அதை ஏதோ ஒரு காலத்தில் ஒவ்வொருத்தரும் சந்திச்சுதான் ஆகும். அல்லாஹ் மௌத்தை பத்தி பேசுறேன்னு சொல்றான், உயிருள்ள ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சிவக்கோன்றான். குல்லு நஃப்ஸின் லாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைப்பீங்க. இன்னொரு இடத்துல சொல்றான், நீங்க மௌத்தாக மீக்கிறதுக்காக நல்ல சேஃப்டியா ஈக்கணும்னு சொல்லி இரும்பால கோட்டை ஒன்று கட்டி அதுக்குள்ள ஒளிஞ்சிருங்க பாப்போம். மௌத்துடைய நேரத்துல நீங்க மௌத்தாகுவீங்க. ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. கட்டப்பட்ட கோட்டைகளுக்குள்ள ஒளிஞ்சிருந்தாலும் மரணம் உங்களை தேடி பிடிச்சிருவாங்க. அல்லாஹ்ட பாதையில ஜிஹாது போகாம சில முஸ்லிம்கள் பயந்தாங்க. போனா மௌத்து வருவாங்க. போனா மௌத்து. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்களுக்கு ஆயத் இறக்கினான், குல்ல யன்ஃபஅகுமுல் ஃபிராரு இன் ஃபரர்தும் மினல் மௌத்தி அவில் கத்ல். நீங்க மௌத்து பயந்து தப்பி ஓடுறீங்கடா அல்லது கொல்லப்படுவோம் என்று பயந்து தப்பி ஓடுவீங்கடா, சொல்லுங்க, அந்த ஓட்டம் உங்களுக்கு எந்த பிரயோசனத்தையும் தராது என்றா உங்கள் எல்லாருக்கும் மௌத்து வரும். இதனால மௌத்து ரப்பால முடிவு செய்யப்பட்ட ஒன்று. அது ஒவ்வொருத்தரும் சந்திச்சே ஆகும். சிலர் நினைக்கிறாங்க மௌத்தண்டா அழிஞ்சு பேசிட்டாங்களே, பாருங்க இந்த ஒரு பச்சையா போய்த்தாரே, இந்த ஒரு பெண் அப்படியே கண்ணுக்கு முன்னால போய்த்தாங்களே. இது இஸ்லாத்து வழியில உள்ளவங்களோட சிந்தனை தான் மௌத்ன்றது அழிவென்று நினைக்கிறேன். எங்கட குர்ஆன்களை சொல்லி தருகிறது, மவுத் என்பது ஒரு மனிதன் முடிவோ அழிவோ அல்ல. மவுத் என்பது ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்துக்கு மாறுற இடம். அது மௌத்தண்டா ஒரு உலகத்திலேயும் இன்னொரு உலகத்தையும் பைத்தி, அவ்வளவுதான். ஒரு வீட்டிலையும் இன்னொரு வீட்டு மாறுக மாதிரி. ஏற்கனவே நாங்க 2 வீட்டுல இருந்துட்டு வந்தீங்க, எல்லாரும் மறந்தது. இப்ப நிக்கிற 3ஆம் வீட்டுல. முதலாவது நாங்க எல்லாரும் உயிராக மட்டும் இருந்தோம், ரூஹாக. எங்க இருந்தோம்? ஆலமுல் அர்வாஹ், உயிர்களின் உலகம். அது பின்னால எல்லாரும் வந்தாங்க வாப்பமாரோட முதுகந்தண்டுக்கு. முதுகந்தண்டிலிருந்து தாயுடைய கற்பப்பைக்கு வந்து தாயோட வயிறு 2ஆம் உலகம். அங்க ரொம்ப மாசம். 3ஆவது உலகம் தான் இந்த தாரு துனியா. இந்த உலகத்துல மிஞ்சி போனா வாழ போறோம் ஒரு 60-80 வருஷம் வாழ போறோம். யாரு சார் இங்க இருக்கிற 50,000 ராவு துனியால படுத்தவங்க? அப்படி பாருங்க, 50,000 ராவு
இவர் உலகத்துல தூங்கிக்கிறாரு, 50,000 பால் சாப்பாடு திண்டிக்கிறாரு. அப்படி காட்டுறதுக்கு ஆள் இல்லை. உலகத்துல பொதுவான கணக்கு ஒரு ஆள் 25,000 நாள் தான் உலகத்துல வாழ்வார், பொதுவான ஒரு கணக்கு. அப்போ ஒரு 60-70 வருஷம் தான் இங்க வாழ போறான். இந்த வாழ்க்கை முடிஞ்சதுக்கு பின்னால அடுத்த உலகத்துக்கு போறோம். அந்த உலகம்தான் முடிவில்லாத உலகம். அதுக்கு பேரு தாருல் ஆஹிரா. தாருல் ஆஹிரா, மறுமையின் வீடு. அந்த உலகத்துக்கு போறோம். அந்த உலகத்துக்கு போற நேரம் சில ஸ்டாண்டுகள் இறங்கி போகணும். அதுல முதலாவது தரிப்பிடம் தான் கபருடைய இடம். அப்ப துனியாவோட ஒரு ரூட்ல நாங்க இருந்து போட்டு துனியாவோட வாழ்க்கையை முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட்டுக்கு போற கபருக்கு. முந்தின நாள் ராவு இங்கு உள்ள வீட்டுல தூங்கினாரு, அடுத்த நாள் அசரு பிறகு அடக்கினா அடுத்த ராவு கபருக்குள்ள தூங்கும். அப்படி எத்தனை பேர் சந்தோஷமா ஐந்தவங்க அடுத்த நாள் ராவு கபருக்குள்ள. கபருடைய முதலாவது நாள் துனியாவுடைய கடைசி நாள், ஆஹிராவோட முதலாம் நாள். அப்ப கபருக்குள் இருக்கணும். உலகத்துல வாழ்ந்ததை போல பல மடங்கு காலம். இங்க வாழும் 60-70 வருஷம், கபருக்குள் இருக்கணும் பல 1000 வருஷங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வருஷம் உலகத்துல வாழ்ந்தாங்க. இன்றைய கபருக்குள்ள 1400 வருஷத்துக்கு மேல வாழ்றாங்க. 1400 வருஷத்துக்கு மேல. 1400ல 63 எத்தனை வங்கி, இத்தனை மடங்கு. துனியால வாழ்ந்ததை விட பல மடங்குகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே கபரில் வாழ்ந்துட்டாங்கன்னா நாங்களும் கபரில் பல ஆண்டுகள் வாழ்வோம். இதெல்லாம் எல்லாருக்கும் வரும். நாங்க நம்ப வேண்டிய நம்பிக்கை என்னவெண்டா, எங்கட மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னண்டா, இந்த மரணம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் வரும். பசி ஒவ்வொருத்தருக்கும் வாரது போல, தாகம் ஒவ்வொருத்தருக்கும் வாரது போல, நோய் ஒவ்வொருத்தருக்கும் வாரது போல, கவலை ஒவ்வொருத்தருக்கும் வாரது போல, மௌத்தும் ஒவ்வொருத்தருக்கும் வரும். எல்லாருமே கபருக்குள்ள வாழத்தான். இங்க யோசிக்க வேண்டியது அதே இல்லை. இங்க யோசிக்க வேண்டியது கபரு போறதுக்குள்ள தயாரிப்பு செஞ்சிக்கலாம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றான், கபரு போன பிறகுதான் நன்மை என்பது உங்களுக்கு தேவைப்படும். துனியால தேவை சல்லி தானே. ஏதா இங்க என்ன வாங்க போனாலும் எங்கட தேவையோடு எடுக்க போனா சல்லி கப்பா. தண்ணி போத்தல் வாங்கவும் சல்லி ஓணும், சாப்பாடு வாங்கவும் சல்லி ஓணும், உடுப்பு வாங்கவும் சல்லி ஓணும், ஊடு கட்டவும் சல்லி ஓணும். கபரை தாண்டினோமா அங்க இந்த சல்லிட பொறுமதியே இல்லை. $1 கொடுத்தாலும் அங்க எடுக்க மாட்டாங்க, ரூபா கொடுத்தாலும் எடுக்க மாட்டாங்க, ரியால் கொடுத்தாலும் எடுக்க மாட்டாங்க. கபரு பிறகு எங்களுக்கு என்னமாவது தேவை என்றா அங்க கேட்பாங்க, நன்மை தாங்க, சவாபு தான் அங்க கொடுக்கும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றான், மௌத்தாகிறது உறுதி, ஆனால் மௌத்து பிறகுதான் யாரு வெற்றி யாரு தோல்வி என்று முடிவாங்க. யாரு வெற்றி யாரு தோல்வி என்று முடிவாங்க. இப்ப கபரு போனவங்க எல்லாரும் தெரிஞ்சிக்கும், நாங்க இப்ப அடுத்த எங்க போக போறோம் எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிக்கும். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வஉத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். ஒருத்தரோட உடம்பிலிருந்து மௌத்தானுடைய ரூஹ கலட்டு. மலக்குல் மௌத்தர வேலை உடம்பிலேக்கு உசிர கலட்டுறதான். கலட்டி அவர் அல்லாஹ் விட்டு எடுத்துக்க போகிறார். அந்த ரூஹ பார்த்து அல்லாஹ் சொல்லணும், இந்த ரூஹு நரகத்துக்குள்ளதல்ல, இந்த ரூஹு சொர்க்கத்துக்குள்ளது. அல்லாஹ் சொல்ற, அப்படி செல்லப்பட்டவர் தான் வெற்றி அடைந்தவர். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வஉத்கிலல் ஜன்னஹ். யாரு நரகத்திலிருந்து விலக்கப்பட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுறாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே எங்களுக்கும் இந்த நிலைமை வரப்போகுது. இன்னைக்கு நாங்கள் மற்றவங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம், எங்களுக்கும் இந்த நிலைமை வரப்போகுது. கபிரிஸ்தானத்தில் உள்ளவங்க அடுத்த கபரை தோண்டி கொண்டே இருக்கிறாங்க. நிறைய கபிரிஸ்தான்கள் இருக்குது. அந்த கபிரிஸ்தானங்களில் ஒரு மையத்தை அடக்கினதுக்கு பிறகு அடுத்த கபரை தோண்டி வச்சிருவாங்க. இப்போ அடுத்த கபருக்குள்ள யாரு போறோம்னு தெரியும். மையத் மரண அறிவித்தல் மீடியாவில் வந்து கொண்டே இருக்குது. அடுத்த மரண அறிவித்தல் யாருக்கு வருமோ தெரியாது. இந்த செய்தி ஜனாதிபதிக்கும் தெரியாது, விஞ்ஞானிக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது, ரப்புக்கு மட்டும் தெரியும்.
உரிய நேரத்தில் விளங்கப்படுத்துவான். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புத்திசாலி யாரு தெரியுமா? புத்திசாலி ஒருத்தர் துனியாவில் நல்லா கோடிக்கணக்கு சம்பாதிச்சு ஊடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்து பல இடங்களை சுற்றி பார்த்து ருசியாக சாப்பிட்டுட்டு போனவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புத்திசாலி என்று சொல்லல. புத்திசாலி யாருண்டா உலகத்தில் வார ஆசைகளை அடக்கி போட்டு மறுமைய கபரை நினைச்சு தன்னை வாழ்க்கையை தயாரிக்கிறவன் சொன்னார். ஒவ்வொரு இன்பங்களும் வரும்போதும் நினைக்கிறார், எனக்கு மௌத்து வரும், மௌத்து பிறகு இதுக்கு பதில் சொல்லணும், எனக்கு மௌத்து வரும், அல்லாஹ் என்னிடத்தில் இதை பத்தி கேட்பார். இப்படி யோசிச்சு வாழ்றவர் தான் புத்திசாலின்னு சொன்னார். அல் கையிசு மந்தான நஃப்ஸஹு வஅமில லிமா பாதல் மௌத். புத்திசாலி யாருண்டா தன்னுடைய மனசில வார ஆசைகள் அடக்கி மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு தயார் செய்கிறவரே. முட்டாள் மடையன் யாருன்னு சொன்னா உலகத்துல வரக்கூடிய ஆசைப்படி வாழ்ந்து போட்டு அல்லாஹ் என்ன சுவர்க்கம் அனுப்புவான் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறவர் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல் ஆஜிஸ் மன் அத்பா நஃப்ஸஹு ஹவாஹா வதமன்னா அலல்லாஹில் அமான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில தான் உங்களோட குடும்பத்தோட சம்பந்தப்பட்ட அல்லாஹ்வுடைய அந்த அடிமை அல்லாஹ்விடத்துல போயிட்டு சேர்ந்துட்டாங்க. இப்ப இந்த